ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாம் இருக்கீங்களா? கேப்டன் ஜேபிஎம் யூடியூப் சேனலுக்கு மீண்டும் உங்களை வரவேற்கிறேன். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது வந்து ஒரு சிம்பிள் ஃபோட்டோ எடிட்டிங் அப்ளிகேஷன் தான். இந்த அப்ளிகேஷன் வந்து கூகுளுடையது. அது வாங்க எப்படி யூஸ் பண்ணுறது பார்ப்போம். அதுக்கு முன்னாடி இது வரைக்கும் நம்ம சேனலில் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா இந்த ரெட் பட்டனை கிளிக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஏற்கனவே நம்ம அப்லோட் பண்ண வீடியோஸ் கீழே இருக்குது, பார்த்து கற்றுக்குங்க, நண்பர்களுக்கு தெரியப்படுத்துங்க. நேற்று நம்மளுடைய சேனல் வந்து 10,000 சப்ஸ்கிரைபரை தொட்டுச்சு, ரொம்ப சந்தோஷம். மென்மேலும் உங்களுடைய ஆதரவை எதிர்பார்க்குறேன். சரி வாங்க எப்படின்னு சொல்லிட்டு பார்ப்போம். இந்த அப்ளிகேஷன் அது ஸ்னாப்ஷீட் கூகுளுடையது. ப்ளே ஸ்டோரில் ஃப்ரீ ஆப்ஸ் தான். இப்போ நம்ம அதை ஓப்பன் பண்ணுறோம். பார்த்துங்க, நீங்கள் ஓப்பன் பண்ணாமோடைய அதோடைய கூகுளுடைய சிம்பிள் உங்களுக்கு வந்திருக்கும். நீங்கள் ஓப்பன் போய் இங்கே கொடுக்கலாம், இல்லாட்டி டபுள் ஆப் பண்ணால் உங்களுடைய கேலரி ஓப்பன் ஆகும். இங்கே ஓப்பன் கொடுங்க. ஓப்பன் கொடுத்து கேலரி நீங்கள் எதில் வந்து ஃபோட்டோ இருக்கோ நீங்கள் அதை சூஸ் பண்ணிக்கோங்க. நீங்கள் எந்த ஃபோட்டோவை எடிட் பண்ணணும்னு நினைக்கிறீங்களோ அந்த ஃபோட்டோவை நீங்கள் சூஸ் பண்ணிக்கலாம். இப்போது சிம்பிளாக தான் இருக்கும். உங்களுக்கு வந்து இந்த ஃபோட்டோ வந்து இதில் வந்து 4-5 ஆப்ஷன்ஸ் இருக்குது. 4-5 ரொம்பவே இருக்குது. உங்களுக்கு ஃபில்டர் இருக்குது, ரொம்ப வித்தியாசமாக இருக்கும். நீங்கள் ஓப்பன் பண்ணதுக்கப்புறம் பாருங்கள், இங்கே ஒரு பென்சில் சிம்பிள் இருக்குல்ல, இதை நீங்கள் டச் பண்ணுங்கள். டச் பண்ணிங்கன்னா அது கொடுத்துருக்காங்க பாருங்கள், ரொம்ப ஆப்ஷன்ஸ் இருக்கும். டியூன் இமேஜ் ஃபஸ்ட்டில், அப்புறம் க்ராப் பண்ணிக்கலாம், அப்புறம் அதோட இதை வந்து நம்ம டீட்டெயில்ஸ் தெரிஞ்சிக்கலாம், ரொட்டேட் பண்ணிக்கலாம். ரொம்ப ப்ரஷ் ஐகான்ஸ் இது இருக்குது. அதுக்கப்புறம் இன்னும் கீழே எடுத்து பார்த்தீங்க அப்படின்னா ஃபில்டர்ஸ் கொடுத்துருக்காங்க. ரொம்ப வித்தியாசமான ஃபில்டர்ஸ்லாம் இருக்குது. ஃபில்டர்ஸில் வந்து உங்களுக்கு வந்து இந்த ஃபோட்டோ வந்து உங்களுக்கு வந்து ஃபோட்டோ மட்டும் தெரியும், சைடில் ப்ளூர் ஆகணும் அப்படின்னா கூட ஃபஸ்ட்டு இதை நீங்கள் டச் பண்ணி பார்த்தீங்க அப்படின்னா தெரிஞ்சு உங்களுக்கு இந்த பேக்ரவுண்ட்லாம் வந்து ப்ளூர் ஆகிரும். தெரிஞ்சு பார்த்தீங்களா? பேக்ரவுண்ட்லாம் கொஞ்சம் ஹைட் ஆகிட்டு நம்மளுடைய ஃபோட்டோஸ் அது மட்டும் உங்களுக்கு இதாக தெரியணும் அப்படின்னா நீங்கள் அந்த புள்ளியை நீங்கள் எங்கே இது பண்ணுறீங்களோ அந்த இடத்துல நம்ம வச்சுக்கிட்டோம்னா அந்த அதில் சுற்றி வர உள்ள ரவுண்ட் கொடுத்துருக்கேன் பற்றியில் அது மட்டும் கிளியராக தெரியும். மற்ற சைடு எல்லாமே உங்களுக்கு ப்ளூர் ஆயிரும். நீங்கள் இது ஓகே அப்படின்னா இந்த ரைட் சைடோட கொடுத்தீங்க அப்படின்னா இந்த மாதிரி இதாகிடும். அதே மாதிரி ரொம்ப ஆப்ஷன்ஸ் இருக்குது. சரி, ஒன்று ஒன்றா கொஞ்சம் கொஞ்சமாக பார்ப்போம். ஃபஸ்ட்டு பாருங்கள், டியூன் பண்ணுங்கள். டியூன் கொடுத்தீங்க அப்படின்னா உங்களோட ஃபோட்டோஸை நீங்கள் எப்படி வேணால் டியூன் பண்ணிக்கலாம். ஸ்க்ரீன் மேலே வச்சு நீங்கள் கையை லெஃப்ட்டு பாருங்கள், அது மாதிரி ரைட்டு மேலே உங்களுக்கு ஏறது இறங்க தெரியும். நீங்கள் அந்த மாதிரி பிரைட்னஸ் கூட்டானா கொட்டிக்கலாம், குறைச்சிக்கலாம், சென்டராக வச்சுக்கலாம். அது மட்டும் இல்லாமல் இந்த இதுலேயே வந்து இதை நீங்கள் டச் பண்ணி பார்த்தீங்க அப்படின்னா பாருங்கள், பிரைட்னஸ்ஸு, கான்ட்ராஸ்ட்டு, டூரேஷன் அந்த மாதிரி ரொம்ப இது கொடுத்துருக்காங்க. நீங்கள் அதை நீங்கள் கிளிக் பண்ணிட்டு திரும்ப நீங்கள் கையை வச்சு உங்களுடைய ஃபோட்டோஸ் மேலே லெஃப்ட்டு ரைட் பண்ணிங்க அப்படின்னா அதோட பிரைட்டை கூட்டினா பிரைட்டு கூட்டிக்கலாம். உங்களுக்கு எது தேவைப்படுதோ அதை ஈஸியாக பண்ணிக்கலாம். அப்படி இல்லாட்டி நீங்கள் ஆட்டோ இது பண்ணுறா கூட இங்கே இது கொடுத்தீங்க அப்படின்னா அது ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கு எல்லாத்தையும் சரி பண்ணி கொடுத்துரும். அதே மாதிரி ஃபோட்டோஸ் வந்து லெஃப்ட் ரைட் மாற்றிக்கலாம். சரி, நம்ம கேன்சல் பண்ணுறோம். அப்புறம் டீட்டெயில்ஸ், ஃபோட்டோடைய டீட்டெயில்ஸ் வந்து நீங்கள் சரி பண்ணணும் அப்படின்னா கூட பண்ணலாம். அதே மெத்தட் தான். எல்லாமே வந்து நீங்கள் கையை வச்சு ஏற்றுறது இறக்குறது தான். சரிதா? அந்த மாதிரி பண்ணிக்கலாம். திரும்ப வந்து இதே இந்த 3 புள்ளி அனுப்பிங்கன்னா அதே மெத்தடில் உங்களுக்கு இன்னும் 2-3 ஆப்ஷன்ஸ் கொடுத்துருப்பாங்க. அதையும் நீங்கள் வந்து செக் பண்ணி பாருங்கள். எது பிடிச்சிருக்கோ அது மாதிரி நீங்கள் வச்சுக்கலாம். சரி, இதை விட்டு நம்ம வெளியேறோம். அடுத்து க்ராப். உங்கள் ஃபோட்டோஸ் நீங்கள் எந்த மெத்தடில் நீங்கள் க்ராப் பண்ணணும்னு நினைக்கிறீங்களோ அந்த இது உங்களுக்கு தேவைப்படுறதை நீங்கள் சூஸ் பண்ணிக்கலாம். க்ராப்புக்கு அடுத்து அது ரொட்டேட்டு. ஏற்கனவே நம்ம எல்லா இதுலேயும் உள்ள மாதிரி தான். லெஃப்ட் ரைட்டு உங்களுக்கு ரொட்டேட் பண்ணாலும் பண்ணிக்கலாம். எப்படி வேணாலும் அதை ஃபோட்டோஸை நீங்கள் இந்த சைடு அந்த சைடு மாற்றிக்கலாம். அடுத்து இது வந்து நல்ல ஆப்ஷன்ஸ் தான். உங்களுக்கு வந்து கொஞ்சம் ஃபோட்டோஸ் வந்து இப்போ நீங்கள் கையில் இழுத்தீங்க அப்படின்னா இருங்க, அப்படி கொஞ்சம் உங்களுக்கு சாய்வலாக தேவைப்படுது அந்த ஃபோட்டோஸ். ஒரு போஸ்டர் நம்ம பார்த்தா, வீடியோ போஸ்டர்லாம் பார்த்தா எப்படி தெரியுமா, அந்த மெத்தடில் இது பண்ணிக்கலாம். இதுலேயே 4 ஆப்ஷன்ஸ் இருக்குது. நீங்கள் அதை செக் பண்ணி பார்த்தா தெரியும் உங்களுக்கு. இதுங்க மேலே கீழே எப்படி வேணாலும் நீங்கள் கையை வச்சு இழுக்கிறத பொறுத்து தான் அது. இதை பாருங்கள், 3-4 ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. சரியா? இதுலேயும் வந்து ரொம்ப ஜூம் ஆகிற மாதிரி இந்த ஒரு கார்னர் மட்டும் நீங்கள் கை வச்சு இழுத்து இது பண்ணுற மாதிரி உள்ளது இருக்குது. சென்டராக ஃபோக்கஸ் பண்ணுற மாதிரி இருக்குது. அப்படி மேலே எங்கேயும் திருப்பிக்கலாம். அட்ஜஸ்ட் பண்ணி பாருங்கள். சரி, அடுத்து வந்து வரோம் பேலன்ஸு, வெயிட்டிங் பேலன்ஸு. இதையும் நம்ம கூட்டிக்கலாம், குறைச்சிக்கலாம். இருங்க, லைட்டிங் எப்படி வேணாலும் நம்ம இது மாதிரி தான்.
அதே மாதிரி உங்களுக்கு ஆட்டோ தேவைப்படா ஆட்டோ இருக்குது. இந்த 3 புள்ளியை நீங்கள் கிளிக் பண்ணி பார்த்தீங்கன்னா நம்ம ஏற்கனவே சொன்ன மாதிரி ஒரு 2-3 ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. அதைப்படி நம்ம மாற்றி பார்த்துக்கலாம். கலர் எதுவும் நீங்கள் பிக் பண்ண வேண்டியிருந்தால் கூட ஒரு கலரை நம்ம எடுத்து வச்சு அதை நீங்கள் டச் பண்ணிங்க அப்படின்னா அந்த கலரு கூட உங்களுக்கு சூஸ் ஆகும். சரி, அடுத்து ப்ரஷ்ஷை சூஸ் பண்ணி நீங்கள் வந்து நல்ல இதெல்லாம் பண்ணலாம். நம்ம வந்து ப்ரஷ்ஷை சூஸ் பண்ணுறோம். ஃபஸ்ட்டு சூஸ் பண்ணி இங்கேங்க நான் வந்து கையை வச்சு அந்த ஃபோட்டோ மேலே அப்படியே தேய்க்கிறேன். நம்ம எந்த இடம் தேய்க்கிறோமோ அந்த இடம் மட்டும் நமக்கு பிரைட்னஸ் வர மாதிரியும் சைடு மற்ற இதெல்லாம் வந்து நமக்கு தேவையில்லாத மாதிரி இந்த மாதிரி பண்ணிக்கலாம். அடுத்து உள்ள ப்ரஷ்ஷை யூஸ் பண்ணி பார்ப்போம். டெம்பரேச்சர் ரொம்ப வெயில் காலத்தில் எப்படி இருக்கும், மழை காலத்தில் அந்த மாதிரி டெம்பரேச்சர் உங்களுக்கு எதுவும் தேவைப்பட்டுச்சு அப்படின்னா அதே மாதிரி நீங்கள் கை வச்சு ஃபோட்டோவை தேய்க்கிறேன். ஃபோட்டோ தேய்க்கும் போது அதோடைய கலரு மாறுதுன்னு பார்த்தவங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். அடுத்து ஒரு கலரு செக் பண்ணி பாருங்கள். இது ஜூம் பண்ணாலும் ஜூம் பண்ணிக்கலாம், அது பண்ணாலும் பண்ணிக்கலாம். சரி, அதை விட்டு நாளே வரேன். டெம்பரேச்சர் பார்த்தாச்சு, ப்ரஷ்ஷு பார்த்தாச்சு. செலக்ட் ஏதாவது குறிப்பிட்ட ஏரியாவை நம்ம செலக்ட் பண்ணி இந்த கலர் உங்களுக்கு தேவைப்படுது அப்படின்னா நம்ம அதை வச்சு இது பண்ணிக்கிடலாம். பாருங்கள், அந்த நம்ம எந்த கலரை சூஸ் பண்ணியிருக்கோமோ அந்த இது வந்து எல்லாத்துக்குமே இது தவிர மாதிரி பண்ணிக்கலாம். அடுத்து இது வந்து டச் பண்ணுறது எல்லாத்துக்கும் கொஞ்சம் இடத்துல பரு அது மாதிரி இருந்துச்சு அப்படின்னா அதை நீங்கள் உங்களுக்கு எந்த ஏரியா தேவைப்படுதோ அதை வந்து இதை ஹைட் பண்ணுற மாதிரி உள்ளது இந்த ஃபோட்டோஸ் அப்படிலாம் இருக்கும். இது கொஞ்சம் நீங்கள் நல்லா தெரிஞ்சால் பண்ணலாம். அடுத்து இதுவும் அதே மெத்தடில் உள்ளதான். பாருங்க, நம்ம எந்த இது வச்சுருக்கோமோ அந்த இது மட்டும் உங்களுக்கு அந்த புள்ளியை வந்து நீங்கள் கட் பண்ணி வச்சுக்கிட்டீங்க அப்படின்னா அந்த ஏரியா மட்டும் உங்களுக்கு பிரைட்டாக தெரியும். மற்ற எல்லாத்தையும் நம்ம டார்க் பண்ணிக்கலாம், கூட்டிக்கலாம், குறைச்சிக்கலாம். அடுத்து டெக்ஸ்ட்டு நீங்கள் ஃபோட்டோவுக்கு வந்து எதுவும் நேம் ஆட் பண்ணுறானோ பண்ணிக்கலாம். இங்கே ரொம்ப வித்தியாசமான டெக்ஸ்ட்லாம் இருக்குது. நீங்கள் எதை வேணாலும் சூஸ் பண்ணிக்கலாம். நம்ம நீங்கள் சூஸ் பண்ணுறோம். பாருங்கள், அந்த மாதிரி ரொம்ப வித்தியாசமாக இருக்குது. உங்களுக்கு எது தேவையோ நீங்கள் அதை சூஸ் பண்ணிட்டு அது மேலே நீங்கள் டபுள் டேப் பண்ணிங்க அப்படின்னா ஏற்கனவே உள்ளதை அழிச்சிட்டு நீங்கள் உங்களுடைய டைட்டிலை கொடுத்துக்கலாம். அந்த இதுக்கு உங்களுடைய டைட்டில் ஆட் பண்ணிக்கலாம். சரி, இப்போ நம்ம எல்லாத்தையும் அழிப்போம். இப்போ நம்ம டைட்டில் கொடுத்தாச்சு. அதை மூவ் பண்ணி உங்களுக்கு எங்கே தேவைப்படுதோ அங்கே செட் பண்ணிக்கலாம். இதோட கலரை நம்ம சேஞ்ச் பண்ணுறோன்னா இங்கே இந்த கலர் ஐக்கான் இருக்குல்ல, இதை நீங்கள் டச் பண்ணி பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு ரொம்ப கலர் கொடுத்துருக்காங்க. உங்களுக்கு எந்த கலர் தேவைப்படுதோ நீங்கள் லெஃப்ட் சைடு ரைட் சைடு இழுத்து பார்த்தீங்க அப்படின்னா இன்னும் அதிகப்படியான கலர் இருக்குது. உங்களுக்கு எது தேவைப்படுதோ நீங்கள் அதை சூஸ் பண்ணிக்கலாம். அதே மாதிரி இதோடைய அந்த எழுத்துடைய ஒப்பாசிட்டி கூட்டிக்கலாம், குறைச்சிக்கலாம். சரி, அதை விட்டு வெளியே வரேன். டெக்ஸ்ட்டு பார்த்தாச்சு. அப்புறம் இதுவும் அது இந்த மெத்தட் தான் பண்ணால் இதுவும் கலர் பேலன்ஸ் பண்ணிக்கலாம். நீங்கள் கையை வச்சு வீழ்த்திங்க அப்படின்னா கலர் பேலன்ஸ் ஒயிட்டு அது இது எல்லாமே பண்ணிக்கலாம். இந்த இதில் நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு எந்த கலர் நீங்கள் பேலன்ஸ் பண்ணணும்னு நினைக்கிறீங்களோ அதை நீங்கள் சூஸ் பண்ணிட்டு பண்ணி பார்த்தீங்கன்னா அதில் ஃபோட்டோ வித்தியாசமாக மாறும். இப்போது இது எல்லாமே பார்த்தாச்சு. அடுத்து வந்து நம்ம அந்த ஃபில்டர் ஏற்கனவே ஒன்று பார்த்துருந்தோம். இது மாதிரி நீங்கள் எல்லா ஃபில்டரையும் டச் பண்ணி பாருங்கள். நம்ம எல்லாத்தையும் பண்ணோம்னா வீடியோ ரொம்ப லென்த் ஆகி போயிடும். ரொம்ப வித்தியாசமான ஃபில்டர்லாம் கொடுத்துருக்காங்க. உங்களுக்கு எந்த இது தேவைப்படுதோ அதை நீங்கள் சூஸ் பண்ணி அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். ஒவ்வொரு ஃபில்டர்லேயுமே உங்களுக்கு 10-15 இது கொடுத்துருக்காங்க. நீங்கள் எல்லா ஃபில்டரையும் செக் பண்ணி பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு எது பிடிச்சிருக்கோ அதை இது பண்ணிக்கலாம். அது அப்புறம் வந்து ப்ராம் இருக்குது. இந்த ஃபோட்டோவுக்கு நீங்கள் எதுவும் ப்ராம் செட் பண்ணணும்னு நினைக்கிறீங்கன்னா இங்கே ஒரு சிம்பிளான ப்ராம்ஸ்லாம் இருக்குது. அதை நீங்கள் சூஸ் பண்ணிக்கலாம் உங்கள் ஃபோட்டோவுக்கு. சரி, அடுத்து லாஸ்ட் ஆப்ஷன் ஃபேஸை வந்து நம்ம கொஞ்சம் இது பண்ணலாம். பிரைட்னஸ் கூட்டுற மாதிரி உள்ளது இப்போ லோட் ஆகிட்டுருக்கு. பாருங்கள், ஃபேஸ் மட்டும் உங்களுக்கு வந்து இது கலரோட சேஞ்ச் மாறிட்டு தெரியுதா பார்த்தீங்களா? நான் ஒன்று டச் பண்ணும்போது உங்களுக்கு ஃபேஸ் மட்டும் அது கலர்னு வந்து ஒரு வித்தியாசமாக மாறுது. அதே மாதிரி நம்ம கையை வச்சு இழுத்து கூட்டிக்கலாம், குறைச்சிக்கலாம். உங்களுக்கு பிரைட்னஸ் தேவைப்படுச்சு அப்படின்னா கூட்டிக்கலாம், குறைச்சிக்கலாம்.
அவ்வளோதான் நண்பர்களே, இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா நம்ம கேப்டன் ஜிபிஎம் யூடியூப் சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், வீடியோஸை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மீண்டும் ஒரு நல்ல தகவலோடு சந்திப்போம்.